வணக்கம். மரபுத்தொடர் அகரவரிசையில நம்ம நேத்து ஒரு பேஜ் வந்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டா அழித்தழித்து அப்டின்னா, திரும்ப திரும்ப, மீண்டும் மீண்டும் அப்டின்னு அர்த்தம் குடுத்துருக்காங்க. அழித்தழித்து அப்டின்னா, திரும்ப திரும்ப, மீண்டும் மீண்டும். அழிவழக்கு அப்டின்னா, வீண் வழக்கு. வீண் வழக்கு அப்டிங்கிறது அழிவழக்கு அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அழுகல்லன் அப்டின்னா, அழுகல்லன், தொழுகல்லன் அப்டின்னா, பாசாங்கு செய்வோன். பாசாங்கு செய்றது ரொம்ப பாசாங்கு பண்ணி பேசுறத அழுகல்லன், தொழுகல்லன் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. பாசாங்கு பண்ணி பேசுறவங்கள அழுகல்லன், தொழுகல்லன், பாசாங்கு செய்வோன். அழுமூஞ்சி அப்படின்னா பொலிவற்ற முகமுள்ளவன். பொலிவற்ற முகமுள்ளவனை அழுமூஞ்சின்னு சொல்றாங்க. அலுப்பளத்தல் அப்படின்னா அளப்புதல், முறுமுறுத்தல். அளப்புதல், முறுமுறுத்தல் அப்படிங்கிறது அளப்பளத்தல். அளப்பளத்தல் அப்படின்னா அளப்புதல், முறுமுறுத்தல். அளப்பறிதல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமா அறிதல். அளப்பறிதல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமா அறிகிறது. சொல்ற கருத்தை வந்து தந்திரமா அறிஞ்சு கொள்றதை தான் அளப்பறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அளவலாவுதல் அப்படின்னா கலந்து பேசுறது. கலந்து பேசுறத வந்து அளவலாவுதல் அப்படின்னு சொல்லுதாங்க. அளவலாவுதல், கலந்து பேசுதல். அளவுபடுத்துதல் அப்படின்னா வரையறை செய்தல். அளவுபடுத்துறது அப்படின்னா வரையறை செய்தல். அல்லாடி தள்ளாடி அப்படின்னா தளர்ந்த நடையாய். தளர்ந்த நடையாய். எப்படியோ அல்லாடி அல்லாடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தளர்ந்த நடையாய். அள்ளி கொட்டுதல் அப்படின்னா மிக சம்பாதித்தல். அள்ளி கொட்டுதல் அப்படின்னா மிக சம்பாதித்தல். நிறைய சம்பாதிக்கிறத அள்ளி கொட்டுறதுன்னு சொல்லியிருக்காங்க. மிக சம்பாதித்தல். அள்ளி துள்ளுதல் அப்படின்னா மிகச் செருக்குதல். அள்ளி துள்ளுதல் அப்படின்னா மிகச் செருக்குதல். அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல். அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல். அளவுக்கு அதிகமாக செலவிடுறத வந்து அள்ளி இறைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அள்ளி கொடுத்தல், அள்ளி கொட்டுதல் அப்படிங்கிறது மிக சம்பாதிக்கிறது. அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுறத தான் அள்ளி இறைத்தல்னு சொல்றாங்க. அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாக கொடுத்தல். அள்ளி விடு அப்படின்னா ஏராளமாக கொடுத்து விடுறது. அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாக கொடுத்து விடுதல். இங்கே மூணு வார்த்தை வந்து ஒரே மாதிரி இருக்கு. அள்ளி கொட்டுதல் அப்படின்னா மிக சம்பாதிக்கிறது. அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுறது. அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாக கொடுத்தல். இதை நல்லா படிச்சு வச்சுக்கிறணும். அரக்க பறக்க அப்படின்னா விழுந்து விழுந்து விரைவாக. அரக்க பறக்க கிளம்புறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, விழுந்து விழுந்து விரைவாக. அறம் பாடுதல் அப்படின்னா தீச்சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுதல். அறம் பாடுதல் அப்படின்னா தீச்சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுதல் தான் அறம் பாடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிதுயில் அப்படின்னா யோக நித்திரை. அறிதுயில் அப்படிங்கிறது யோக நித்திரை. அறிமுகம் அப்படின்னா தெரிந்த முகம் பழக்கம். அறிமுகம் அப்படிங்கிறது தெரிந்த முகம் பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவறிவாக அப்படின்னா விளக்கமாக. அறிவறிவாக அப்படின்னா விளக்கமாக தீர. விளக்கமாக தீர. அறுதியிடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல், தீர்மானித்தல். அறுதியிடுதல் அப்படிங்கிறது முடிவுக்கு கொண்டு வருதலும் தீர்மானித்தலும் பொருள் கொடுத்துருக்காங்க. அறுதியிடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல், தீர்மானித்தல். அறுத்து கட்டுதல் அப்படின்னா தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல். அறுத்து கட்டுதல் அப்படிங்கிறது தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல். மறுதாலி கட்டி திருமணம் பண்றதை அறுத்து கட்டுதல்னு சொல்லியிருக்காங்க. அறுப்பு சுகம் அப்படின்னா விதவைகளுக்கு கொடுக்கும் பொருள். அறுப்பு சுகம் அப்படின்னா விதவைகளுக்கு கொடுக்கும் பொருளை வந்து அறுப்பு சுகம்னு சொல்லியிருக்காங்க. அறை கூவுதல் அப்படின்னா போருக்கு அழைத்தல். அறை கூவுதல் அப்படின்னா போருக்கு கூப்பிடுறது. அறை கூவுதல் அப்படின்னா போருக்கு அழைத்தல். அறை முறையிடுதல் அப்படின்னா குறை தெரிவித்தல். குறையை வந்து தெரிவிக்கிறது வந்து அறை முறையிடுதல். குறை தெரிவித்தல். அற்றுப்போதல் அப்படின்னா முழுவதும் ஒளிதல். முழுதும் ஒளிதல், இடைமுறிதல். அற்றுப்போதல் அப்படின்னா முழுதும் ஒளிதல், இடைமுறிதல். ஆக்கங்கூறுதல் அப்படின்னா ஆசி கூறுதல், வாழ்த்துதல். ஆக்கங்கூறுதல் அப்படின்னா ஆசி கூறுதல், வாழ்த்துதல். வாழ்த்துறத ஆக்கங்கூறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசார கல்லன் அப்படின்னா ஒழுக்கமுள்ளவன் போல் நடிக்கும் கல்லன். ஆசார கல்லன் அப்படின்னா ஒழுக்கமாக இருக்கிற மாதிரி நடிக்கும் கல்லனை ஆசார கல்லன் சொல்லியிருக்காங்க. ஆசை வார்த்தை அப்படின்னா நம்பிக்கை உண்டாக சொல்லும் சொல்லதான். நம்பிக்கை உண்டாகும்படி சொல்லும் சொல்லதான் ஆசை வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடைக்கும் கோடைக்கும் அப்படின்னா எல்லா பருவ காலத்தும் அப்படிங்கிறது ஆடைக்கும் கோடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்கொள்ளுதல் அப்படின்னா அடிமை கொள்ளுதல். ஆட்கொள்ளுதல் அப்படின்னா ஒருவர் அடிமை கொள்றது வந்து ஆட்கொள்ளுதல் சொல்கிறாங்க. ஆணி கொள்ளுதல் அப்படின்னா இருப்பிடத்தை நிலைபெற செய்து கொள்ளுதல். ஆணி கொள்ளுதல் அப்படின்னா இருப்பிடத்தை நிலைபெற செய்து கொள்ளுதல். ஆணித்தரம் அப்படின்னா முதற்றரம். ஆணித்தரம் அப்படின்னா முதற்றரம். ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஆரவாரம். ஆலா பறத்தல் அப்படின்னா திண்டாடுதல். ஆலா பறத்தல் அப்படிங்கிறது திண்டாடுதல். திண்டாடுதலை ஆலா பறத்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஆழிச்சேர்தல் அப்படின்னா கட்டி அணைத்தல். ஆழிச்சேர்தல் அப்படின்னா கட்டி அணைத்தல். ஆழம் பார்த்தல் அப்படின்னா ஒரு வனவறிவு முதலியவற்றை ஆராய்தல். ஆழம் பார்த்தல் அப்படின்னா ஒரு வனவறிவு முதலியவற்றை ஆராய்தல். ஆழ ஆராய்ஞ்சு பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழம் பார்த்தல் அப்படின்னா ஒரு வனவறிவு முதலியவற்றை ஆராய்தல். ஆளும் பாலுமாய் அப்படின்னா சீர்கேடாய் வீணாக. சீர்கேடாய் வீணாக. ஆளும் பாலுமாய் அப்படின்னா சீர்கேடாய் வீணாக. ஆற போடுறது அப்படின்னா காலம் தாழ்த்துதல். காலம் தாழ்த்துறது, காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறது வந்து ஆற போடுதல் அப்படின்னு சொல்லுதாங்க. அடுத்து ஆறல் வீரல் அப்படின்னா பயனற்றது. ஆறல் வீரல் அப்படின்னா பயனற்றது. பயனற்றதை ஆறல் வீரல்னு சொல்கிறாங்க. ஆறாமர அப்படின்னா அமைதியாய். ஆரவமர அப்படின்னா அமைதியாய். ஆற்ற மாட்டாமை அப்படின்னா முடியாமை தாங்காமை. ஆற்ற மாட்டாமை அப்படின்னா முடியாமை தாங்காமை. ஆற்ற மாட்டாமை அப்படின்னா தாங்க மாட்டாமை அப்படின்னு சொல்லுவோம்ல, தாங்க மாட்டாமல் இருக்கிறத ஆற்ற மாட்டாமை அப்படின்னு சொல்லுதாங்க. ஆற்றறுத்தல் அப்படின்னா இடையிற் கைவிடுதல். ஆற்றறுத்தல் அப்படின்னா இடையிலேயே கைவிடுறதை தான் ஆற்றறுத்தல் அப்படின்னு சொல்லுதாங்க. ஆற்றுப்படுத்தல் அப்படின்னா வழிச்செலுத்துதல். ஆற்றுப்படுத்தல் அப்படிங்கிறது வழிச்செலுத்துதல்.
வழிச்செலுத்துதல தான் ஆற்றுப்படுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இசகு பிசகு, இசக்கு பிசகு அப்படின்னா முறைகேடு. இசகு பிசகு, இசக்கு பிசகு அப்படிங்கிறது முறைகேடு. இசைகேடு அப்படின்னா சீர்கெட்ட நிலை. இசைகேடு அப்படிங்கிறது சீர்கெட்ட நிலை. இசகு பிசகு, இசக்கு பிசகு அப்படின்னா முறைகேடு. முறைகேட இசகு பிசகுன்னு சொல்லுதாங்க. இசக்கு பிசகுன்னு சொல்லுதாங்க. இசைகேடு அப்படின்னா சீர்கெட்ட நிலை. ஃப்ரெண்ட்ஸ் இதில நம்ம ஒரு பேஜ் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பேஜ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.